ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா குரு சேனல். மாங்காய் சீசன் இருக்கும்போதே இந்த இனிப்பு மாங்காயை செய்து வச்சுக்கோங்க. மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக 3 மாங்காய் பறித்து எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த மாங்காவோட தோலை சீவி எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் இருந்த மாங்காய் புளிப்பு மாங்காய் தாங்க. நான் இன்றைக்கி அதில் தான் செய்ய போகிறேன். நான் செய்ததுமே எங்கள் வீட்டில் டக்குன்னு காலி ஆகிடுச்சுங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாங்காவோட தோல் எல்லாமே எடுத்தாச்சுங்க. மாங்காவை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்காவோட சைஸ் இந்த அளவு மெல்லிஸாக இருக்கணுங்க. இப்போ எல்லா மாங்காவையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா சூடாகணும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. பபிள்ஸ்லாம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 மாங்காவையும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது நீலன் மாங்காய். நீங்கள் ஒட்டு மாங்காயில் பண்ணிங்கன்னா பீஸ் நல்லா பெருசாகவே கிடைக்கும். மாங்காவை தண்ணியில் சேர்த்ததும் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணுங்க. மாங்காய் நல்லா வெந்து வரக்கூடாது. மாங்காய் லைட்டாக வெந்திருக்கணும். ஆனால் நம்ம பிச்சு எடுக்கும்போது அது நல்லா பிஞ்சு வரக்கூடாது. அந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், அதோட கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு மாங்காவை எடுத்து காமிக்கிறேன். நம்ம ஸ்பூன் வச்சு அழுத்தினோன்னா பாருங்கள், இந்த மாதிரி 2 பீஸாக வரணும். ஆனால் மாங்காய் பிஞ்சு வரக்கூடாது. அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து மாங்காவை மட்டும் தனியாக ஒரு அரிப்பு வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. நல்லா வடிய வச்சு எடுத்துருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சு வந்ததும் மாங்காவை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காவோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே 3 மாங்காய் எடுத்தோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேங்க. சீனியை அது மேலேயே அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. மாங்காவோட எல்லா இடமும் சீனி படுற மாதிரி அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சீனி நல்லா கரைஞ்சிரும். மாங்காயில் ஸ்பூன் பட்டு பிஞ்சிராத மாதிரி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சீனி எல்லா இடமும் படுற மாதிரி வச்சாச்சுங்க. இந்த மாங்காவை ஒரு நாள் ஃபுல்லும் அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த சீனியிலேயே மாங்காய் நல்லா ஊறி வரணும். இப்போ இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நீங்கள் இதை செய்து வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்கும் அது ஊறட்டோங்க. அப்படி ஒரு நாள் ஃபுல்லும் ஊற விட்டுருங்க. சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி அந்த மாங்காய் சீனியிலேயே ஒரு நாள் ஊறிடுச்சுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறின மாங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாங்காவை சீனியிலேருந்து எடுத்து ஒவ்வொரு மாங்காவை தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ 2 பாத்திரத்துலையா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாங்காவை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிடலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே நிழலில் ஒரு நாளைக்கு அப்படியே காய விட்டுருங்க. மாங்காய் இப்போ சூப்பராக காஞ்சி வந்துடுச்சுங்க. பாருங்கள், கையில் எடுத்து அழுத்தி பார்த்தோன்னா இந்த மாதிரி ரப்பர் மாதிரி வளையும். இப்போ மிக்சியில் 2 ஸ்பூன் சீனி எடுத்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் காய வச்சுருந்த மாங்காவை எடுத்து இந்த சீனியில் 2 சைடும் டிப் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ சுகர் பவுடரில் இந்த மாங்காய் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இதை போட்டு வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எத்தனை மாதம் வேணாலும் சாப்பிடலாங்க. சூப்பராகவே இருக்கும். இந்த மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே இதை செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கடையிலையும் இனி வாங்க வேண்டாம். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.